இந்த உலகம் எவ்வளவு அழகு நிறைந்தது தெரியுமா? வறுமையும் இயற்கை அழகும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து நிற்கும் ஒரு சிறந்த ஊர். அந்த ஊரில் பிறந்த கடக்கவே முடியாது என்று நினைத்த நாட்களை போராடி கடந்ததற்காக உங்கள் மீது நீங்கள் பெருமை கொள்ளுங்கள். உங்கள் தோல்விகளை ஓட ஓட துரத்தினாலும் நீங்கள் ஓட்டத்தை நிறுத்தி விடாதீர்கள். இடையே வரும் தோல்வியும் தடையையும் வெற்றியின் ஆரம்ப படிநிலைகளாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாக்கியங்களை முறியடித்து பல கோடி மீட்டர்களை ஓடி ஓடி பல தடைகளை கடந்து பல வழிகளை கடந்து பல தோல்விகள் துரத்தினாலும் அவற்றையெல்லாம் முறியடித்து பல வெற்றிகள் அடைந்து ஓடி ஓடி உலகின் மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட மின்னல் வேக இளைஞனின் கதையை இன்று நாம் தெரிந்து கொள்வோம். பசி, வறுமை என தன்னுடைய வாழ்க்கையில பார்க்காத கஷ்டங்களே கிடையாது. கிரிக்கெட்ல ஒரு மிகப்பெரிய பிளேயர் ஆகணும் தான் ஆசை, கனவு. அவ்வளவு வறுமையிலும் தன்னுடைய பிள்ளைய பள்ளிக்கு அனுப்புனாங்க அவருடைய பெற்றோர்கள். பணம் இல்லாததால வாழ்க்கையில எவ்வளவோ வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. எல்லோராலும் ஒடுக்கப்பட்டார். இருந்தாலும் அவர் தோண்டு போகல. வெறித்தனமா பயிற்சி செய்தார். எந்த சமுதாயம் அவரை ஓரம் கட்டினாங்களோ அதே சமுதாயத்திற்காக பல தங்க பதக்கங்களை வாங்கி கொடுத்தார். அது மட்டும் இல்லாம இவரால் இந்த நாடே பெருமை அடைந்தது. இதுக்கு மேல வேகமா ஓடுனா உயிருக்கு ஆபத்துன்னு மருத்துவர் சொன்னப்போ, டிராக்ல ஓடும் பொழுது உயிர் பிரிந்தால் அதை விட பெருமை எனக்கு வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னவர் தான் மின்னல் வேக மனிதன் உசேன் போல்ட். உசேன் போல்ட் மளிகை கடை வைத்திருந்த பெற்றோருக்கு பிறந்த ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர். வறுமையும் அழகும் நிறைந்த நாடான ஜமைக்காவின் கிரிலானி என்னும் ஷேர்வுட் கான்டன்ட் என்னும் சிறு நகரத்தில் 21 ஆகஸ்ட் 1986 அன்று வெல்லஸ்லி மற்றும் ஜெனிஃபர் போல்ட்டுக்கு மகனாக பிறந்தார். பள்ளியில் படிக்கின்ற பொழுதே விளையாட்டில் தீராத ஆர்வம் கொண்ட குறும்பு பையன். கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் தான் இவருக்கு பிடிக்கும். அதிலும் கிரிக்கெட் என்றால் இன்னும் அதிக ஆர்வம். ஆனால் உசேனுக்கான எதிர்காலம் ஓட்டத்தில் தான் இருந்தது. அதனை முதலில் கண்டுபிடித்தவர் உசேன் படித்த பள்ளியின் விளையாட்டு கோச். உசேன் மதிய உணவை மறந்து வைத்து விட்டு வந்திருந்த ஒரு நாளில், உனக்கு என்னோட சாப்பாட்டை தரேன், ஆனால் அந்த பையனோட ரன்னிங் ரேஸ் வைப்பேன், அதில் நீ ஜெயிக்கணும் என முதலாக ஓட்டத்துக்கு உசேனை இழுத்து வந்தவர் அந்த கோச். அந்த போட்டியில் சிறுவன் உசேன் வென்று மதிய உணவை பெற்றுக்கொண்டான். அதற்கு பிறகு எப்பொழுதுமே ஓட்டம்தான் உசேனின் உணவாக மாறியது. அடுத்த சில ஆண்டுகளிலேயே ஜமைக்கா முழுவதும் உசேன் மிக பிரபலமாக மாறிவிட்டார். தன்னுடைய கடின உழைப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மெருகேற்றி தன்னை ஒரு சிறந்த ஓட்டப்பந்தய வீரனாக மாற்றிக்கொண்டார் உசேன் போல்ட். 2002 இளையோருக்கான உலக தடகள போட்டியில முதல்ல கலந்து கொள்றாரு. தொடங்குகிறார் உசேன் போல்ட். தோல்வி தந்த வேதனை அவரை வாட்டியது. பல்வேறு பயிற்சி. அடுத்த 4 ஆண்டுகள்ல எவராலும் முறியடிக்கப்படாத பல்வேறு சாதனைகளை செய்கிறார். அதன் பிறகு 2008 ஆண்டு தடகள போட்டியில நுழையும் முன்பே இந்த போட்டியில நான் தான் ஜெயிப்பேன் என்று வெளிப்படையாக கூறுறாரு உசேன் போல்ட். இதற்கு காரணம் அவருடைய அளப்பரிய நம்பிக்கை. இதனைத் தொடர்ந்து 100 மீட்டர் 200 மீட்டர் என இரண்டிலுமே தங்கத்தை வென்றதோடு மட்டும் இல்லாம 100 மீட்டரை 9.69 வினாடிகளிலும் 200 மீட்டரை 19.30 வினாடிகளிலும் வென்று உலக சாதனை படைக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா 100 மீட்டரை 9.58 வினாடிகளிலும் 200 மீட்டரை 9.20 வினாடிகளிலும் தன் சாதனையை தானே முறியடிக்கிறாரு உசேன் போல்ட். வெற்றிகளை மட்டுமே பெற்றுக் கொண்டிருந்த உசேன் போல்ட்டுக்கு ஒரு தோல்வி காத்துக் கொண்டிருந்தது. 2011 ஒலிம்பிக்ல உலகமே உசேனின் வெற்றியை காண ஆவலாக இருந்த நிலையில ஒரு நொடிக்கு முன்னால ஆரம்ப கோட்டை கடந்ததால அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுறார். 20 ஆண்டு கால உழைப்பு ஒரு நொடியில காணாமல் போனது. அதன் பிறகு 2012, 2016 என எல்லா பிரிவுகளிலும் பல்வேறு வெற்றிகளை மட்டுமே காண்றார். பிறகு தனது ஓட்டப்பந்தய வரலாற்றை 2017 ஆண்டோடு முடித்துக் கொள்வதாக உசேன் போல்ட் அறிவிக்கிறார். அந்த 2017 வலிகள் நிறைந்த தோல்விகளாக அமையுது. அமெரிக்காவின் ஜஸ்டின் காட்லின் முதல் இடத்தையும் உசேன் போல்ட் 3ஆம் இடத்தையும் பிடிக்கிறார். ஆனால் வெற்றி பெற்ற ஜஸ்டின் காட்லின் உசேன் போல்ட்டுக்கு முன் வந்து மண்டியிட்டு தன் மரியாதையை காண்பிக்கிறார்.
இதுதான் உசேன் போல்ட் எப்படியான மனிதராக வீரராக இருந்திருப்பார் என்பதை மெய்ப்பித்தது. போட்டியின் பொழுது உசேனின் அம்மா தான் பல நேரங்களில் அவருக்கு ஆறுதலாக இருந்திருக்காங்க. வெற்றியோ தோல்வியோ அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்கொண்டு அதை கடந்து செல் அப்படின்னு பலமுறை அவருக்கு உந்துதலாக பல வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. உசேன் போல்ட் ஒரு முறை சொன்னது, ரசிகர்களின் ஆரவாரத்தை எனக்கான உந்து சக்தியாக மாற்றிக்கொள்வது ஒன்றுதான் வெல்வதற்கான ஒரே வழி என்பதை கண்டறிந்ததாக சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் மற்ற போட்டியாளர்களை பற்றி அதிகமாக யோசிப்பதை நிறுத்திய போதுதான் நான் வெற்றிகளை குவிக்க ஆரம்பித்தேன் என்பதும் உசேனின் மந்திரம். தோல்விகளை விடவும் மிக சிறந்த பயிற்சியாளர் உலகிலேயே இல்லைன்னு சொல்றாரு. அதன் பிறகு உசேன் போல்ட் எந்த போட்டியிலும் தோற்கல, தொடர்ந்து வெற்றி காண்றாரு. ஒரு சில போட்டிகளை தவிர்த்து மற்ற முக்கியமான ஒன்று, தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் இந்த உலகத்துல வாழவே முடியாது நண்பா. அதனால தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. இருளான வாழ்க்கை என்று என்னைக்குமே நினைக்காத. கனவுகள் முளைப்பது கூட இருளில்தான். வா நண்பா, வாய்ப்புக்காக காத்திருக்காத. உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கு. நீங்க உங்க வாழ்க்கையை அழகாக மாற்ற, உங்களின் இலக்கை அடைய, எப்பொழுதும் தன்னம்பிக்கை இழக்காமல் இருக்க, உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்ற நமக்கு கிடைத்த ஒரே ஆயுதம் தன்னம்பிக்கை. One thing, one of my mottos is that anything is possible. Don't think limits, and I feel that I've proven that throughout the years. I never thought I would be this great at what I've done. But I want to say to the young kids growing up, just live your dream, work hard, stay focused, and just be strong and just keep on pushing and it will come true. So thank you. யாரும் இல்லை என்று கவலைப்படாத. உனக்காக அழுவதற்கு உன் கண்கள் இருக்கு, அதை துடைப்பதற்கு உன் கைகள் இருக்கு. கவலைப்படாத நண்பா, எழுந்து வா. நமக்கென்று ஒரு அடையாளம் கிடைக்கும் வரை பிடித்ததை முயற்சி செய்வோம். தன்னம்பிக்கை தான் நம் வாழ்விற்கான வெற்றி. பிறர் கையை எதிர்பார்க்காத. நம் வாழ்க்கையை வாழ எண்ணினால் நமக்கான வாழ்வு அங்கே பறிபோகும். குறையோ நிறையோ நண்பா, நமக்கான வாழ்வை நாமே தீர்மானிப்போம். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தான் சிறந்தவர் என்று உங்களை நம்புங்கள். எத்தனை கடினமான இலக்குகளை கூட சுலபமாக எட்டிவிடலாம். விரிக்காத வரை சிறகுகள் பாரம்தான், விரித்து பார்த்தால் வானம் கூட தொடும் தூரம்தான். வாழ்வில் தொடர்ந்து முயற்சிப்போம். குறைகளை கீழே பகிருங்கள். நன்றி.